அவர் மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை இருக்கிறாரு, அவரு லட்சம் ரூபாய்க்கு சட்டம் போடுறாரு அப்படின்னு இப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா இந்த எதிர்கட்சிக்காரங்களால? இந்த செம்பியன் மாதேவி யாருன்னு நிறைய பேருக்கு தெரிந்தாலும் நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழனுடைய பாட்டி தான் இந்த செம்பியன் மாதேவி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய 6 மன்னர்கள், சோழ மன்னர்களுக்கு நம்மளுடைய ஆலோசனையா, அதாவது நம்ம இதுல சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆலோசனையா குருவா இருந்து நம்மளுடைய செயல்பட்டு இருக்காங்க. முதல் முறையா ஜிஎஸ்டியில கொண்டு வந்து 18%, 12% விலையை குறைச்சாங்க. இப்ப அதையும் டோட்டலா குறைச்சி 5% கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில அத்தியாவசியமான பொருட்கள் இருக்கு. அத்தியாவசியமான பொருள்னா கோதுமை, அரிசி, தயிர், லசி, மோர், இந்த மாதிரி உள்ள பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே 0% வரியே கிடையாது. ரயில் போக்குவரத்துலாம் முன்னாடிலாம் வந்து ஒரு வே தான் இருக்கும். ஒரு ட்ரெயின் போச்சுன்னா இந்த ட்ரெயின் நின்று போயிடும். இப்போ அரியலூர்லேருந்து சென்னைக்கு போகணும்னா இங்கேட்டு போய் விருதாச்சலத்தில் போட்டு ஏன்னு கேட்டால் கிராசிங், அந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெயின் போவோம். அப்போ ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் போனதெல்லாம் டபுள் ட்ரேக்காக மாற்றி 2 வழித்தடம் மாற்றிட்டு அதை எல்லாத்தையும் இப்போ என்னன்னா இந்த பக்கம் போகிறது அது மட்டும் போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் வர ட்ரெயினில் அது பக்கம் வந்துகிட்டு இருக்கோம். இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருமானூர் மேற்கு ஒன்றிய தலைவர் திரு ஆனந்த் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட தலைவர் வீர பெண்மணி, மக்கள் போராட்டத்தில் எல்லா போராட்டத்திலையும் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே, நம்மளுடைய பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சன் டிவியில் மருமகள் அந்த சீரியல்லாம் பார்க்குறீங்களா? அந்த மருமகள் சீரியலில் பார்க்குறீங்களா அண்ணனை? விஜய் டிவியில் பேர் என்ன? பாண்டியன் ஷோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அப்படி இருந்தும் அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர். பிஸியாக இருந்தாலும் கூட நம்ம பகுதிக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய அந்த திட்டங்கள் ஜிஎஸ்டியை பற்றி எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. அவங்களையும் மற்ற அண்ணன் மாவட்ட துணைத் தலைவர் வடமலை அவர்களையும் மற்ற எல்லா காலி சொந்தங்களையும் வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மண் வந்து எனக்கு புதிய மண் அல்ல. இந்த ஊருக்கு நான் இப்ப புதுசாகவும் வரல. எனக்கு என்னைய வேணா உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த செம்பியன் மாதேவி சிலையை அமைக்கிற அன்னைக்கு வழக்கறிஞர் இந்த ஊரை சார்ந்தவங்க, இது இப்போ இல்லை, அவங்க வழக்கறிஞர் சந்திரசேகர் அண்ணன் அவங்க கூட நான் வந்திருக்கேன். இந்த ஊருக்கு பல முறை நான் வந்திருக்கிறேன். இந்த செம்பியன் மாதேவி யாருன்னு நிறைய பேருக்கு தெரிந்தாலும் நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழனுடைய பாட்டி தான் இந்த செம்பியன் மாதேவி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய 6 மன்னர்கள், சோழ மன்னர்களுக்கு நம்மளுடைய ஆலோசனையா, அதாவது நம்ம இதுல சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆலோசனையா குருவா இருந்து நம்மளுடைய செயல்பட்டு இருக்காங்க. அவங்க சில முன்னாடி எனக்கு பேச வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஜிஎஸ்டிங்கிறாங்களே, ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததே நீதான் ஐயா, அப்புறம் என்னையா குறைச்சிருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. நம்ம அரியலூர்ல திமுக கவுன்சிலர் ஒருத்தர், அப்பா ஜிஎஸ்டி வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததே நீதான் ஐயா, அப்புறம் என்னையா ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நல்லா தெரிஞ்சிடும், உண்மைதான், ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நம்ம தான், மோடி தான் கொண்டு வந்தாரு. 2017 மோடி தான் கொண்டு வந்தாரு. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது இங்க பாருங்க. இதே போல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு கொடுக்குறோம். அந்த சீட்டுல இருக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வாட் அப்படின்னு வரி இருந்துச்சு. வாட் அப்படின்னு போட்டு வரியை போட்டு அந்த வாட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இதுல ஒரு 10 பொருள் மட்டும் காமிச்சிருக்கோம். அதை சொல்றேன் உங்களுக்கு. பற்பொடி, பறந்து கிடக்கிற பற்பொடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வாட்டு வரி வந்து 27% வரி போட்டாங்க. அதை 2017 அதை எல்லாத்தையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்து 18% வரியை மாத்திரம், சரிங்களா? இப்போ அதை திரும்ப குறைஞ்சி 5% மாற்றிருக்கோம், சரிங்களா? அதாவது எல்லா கவர்மெண்ட்டும் நீங்கள் இப்போ வீடு கட்டிங்கன்னா தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. திமுக அரசாங்கம் நமக்கு என்ன இருக்கு, பால் விலையை உயர்த்தி இருக்கு, சரிங்களா?
ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் மற்ற எல்லா விலையும் உயர்த்தி இருக்கு. நம்ம மின்சார வரியை உயர்த்தி இருக்கு. இது போல எல்லா விலையும் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இதுல இந்த பட்டியல் இருக்கு. இது போல மொத்தம் இந்த ஒரு பொருள் கிடையாது. இதுல இருக்கு குறிப்பிட்ட எல்லாத்திலையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுல 375 பொருளுக்கு விலை குறைப்பு நடந்திருக்கு. அதாவது எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி, எந்த அரசாங்கமும் செய்யாத ஒரு முயற்சி. பிரதமர் மோடி முன்னாடி இருந்த, அதாவது இப்ப நீங்க போய் கடையில வாங்கினீங்கன்னா, நீ இப்போ ஒரு ஜவுளி கடையில போய் ஜவுளி வாங்கினீங்கன்னா, முன்னாடி நீ எடுக்கக்கூடிய ஒரு வேஷ்டி 250 ரூபான்னா, இப்ப அந்த வேஷ்டி விலை குறைப்பதுக்கு அப்புறம் 220 ரூபா தான், 30 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. இது போல ஒரு பொருளுக்கு இல்ல, 300 சொச்சம் பொருளுக்கு நம்ம விலையை குறைச்சிருக்கோம். ஒரு நாட்டுல எந்த நாட்டிலயா இருந்தாலும் விலை ஏற்றம் தான் நடக்கும். நம்ம நாட்டுல மட்டும்தான் வாட்டு வரிய 27% இருந்தத முதல் முறையா ஜிஎஸ்டியில கொண்டு 18%, 12% விலையை குறைச்சாங்க. இப்ப அதையும் டோட்டலா குறைச்சி 5% கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில அத்தியாவசியமான பொருட்கள் இருக்கு. அத்தியாவசியமான பொருள்லாம் கோதுமை, அரிசி, தயிர், லசி, மோர், இந்த மாதிரி உள்ள பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே 0% வரியே கிடையாது. அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி கிடையாது. அப்படி விலையை கொஞ்சம் மொத்தமா குறைச்சி நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரதமரை நம்ம ஏத்துக்கணுமா வேண்டாமா? அரசியலுக்காக விமர்சனம் பண்றவங்களா விமர்சனம் பண்ணிட்டோம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். புரியுதா இல்லையா? நீங்க படிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு முன்னாடிலாம் சிலிண்டரு, நம்ம அடுப்புக்கு கேஸ் வாங்குவோம்ல, சிலிண்டர் வாங்கணும்னா நமக்கு கிடைக்காது. விறகு அடுப்பு தான் நம்ம சமைப்போம். விறகு அடுப்புல சமைச்சோம், அதனால நிறைய நோய்கள் வருது அப்படின்னு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இலவசமா சிலிண்டர் கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய பெண்கள்லாம் கழிப்பறை வெளியில போகணும் அப்படிங்கிறதுனால வெளியில போனா, காட்டு பகுதிக்கு போனா, அதாவது இரவு நேரங்கள்ல அந்த பூச்சி பூட்டுலாம் கடிக்கும், அதனால விஷத்தை தீண்டுதெல்லாம் இருக்குங்கிறதுனால அதுக்காக எல்லா வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டி கொடுத்தாங்க. எல்லா வீடுகளுக்கும் வீடு கட்டுறதுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இங்க இருந்து இந்த நம்ம பைபாஸ் இருக்கு, முன்னாடி அரியலூர் போயிட்டு கீழே போட்டுட்டு திருச்சி போனா 2 மணி நேரம், 3 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஆயிடும். இப்போ 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துல போகணும்ல. இது போல உள்நாட்டு கட்டமைப்புகளை, சாலை போக்குவரத்தா இருக்கட்டும், முன்னாடி ரயில் போக்குவரத்துலாம் முன்னாடிலாம் ஒரு வே தான் இருக்கும். ஒரு ட்ரெயின் போச்சுன்னா இந்த ட்ரெயின் நின்று போயிடும். இப்போ அரியலூர்லேருந்து சென்னைக்கு போகணும்னா கேட்டு போய் விருதாச்சலத்தில் போட்டு ஏன்னு கேட்டால் கிராசிங், அந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெயின் போவோம். அப்போ ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் போனதெல்லாம் டபுள் ட்ரேக்காக மாற்றி 2 வழித்தடம் மாற்றிட்டு அதை எல்லாத்தையும் இப்போ என்னன்னா இந்த பக்கம் போகிறது அது மட்டும் போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் வர ட்ரெயினில் அது பக்கம் வந்துகிட்டு இருக்கோம். இங்கே ரோட்டில் அப்படிதான், இந்த பக்கம் போகிற வாகனம் இந்த பக்கம் திருச்சிக்கு போவோம், இந்த பக்கம் சிதம்பரத்துக்கு போகிற வாகனம் சிதம்பரத்துக்கு போவோம். இது போல தொடர்ச்சியாக உள்நாட்டு கட்டமைப்புகளை, சாலை வசதிகளை, குடிநீர் வசதியெல்லாம் இப்ப எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு கொண்டு குழாய் இணைச்சிட்டு இருக்காங்க. இதுவும் மோடி திட்டம் தான். ஆக இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு 11 ஆண்டுகள்ல நம்மளுடைய உள்நாட்டு கட்டமைப்பை, நீர், தண்ணீர், குடிநீர் வசதியா இருக்கட்டும், சாலை வசதியா இருக்கட்டும், மின்சார வசதியா இருக்கட்டும், இதனுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைப்பா இருக்கட்டும், தொடர்ச்சியாக நமது பாரத பிரதமர் தொடர்ந்து நம்ம நாட்டுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை இருக்கிறாரு, அவரு ₹1,00,000 சட்டம் போடுறாரு அப்படின்னு இப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இந்த எதிர்கட்சிக்காரங்களால ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத ஒரு பாரத பிரதமர் அவர்தான். அவருடைய அரவணைப்புல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, நம்மளுடைய பாரத நாட்டுக்குள்ள காஷ்மீர் தீவிரவாதியில, காஷ்மீர் உள்ள பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள அடிச்சான். திட்டம் போட்டு 15 நாள்ல ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு நம்மளுடைய பெண்கள் இருக்கக்கூடிய திலகத்துல செந்தூர்னு சொல்லி பேர் வச்சு அவங்க பூரா அஸ்தமனம் பண்ணிட்டாரு. இது போல நம்மளுடைய தேசம் ஒரு பாதுகாப்பான தலைவர் கையில் இருக்கு. ஆகவே அவருடைய கரத்தை நம்மளாம் வலுப்படுத்தணும். தொடர்ந்து நம்மளுடைய பாரத நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டுக்கு, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஒரு எம்பியை கூட இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்கு 3 மத்திய அமைச்சரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாரு. அதுவும் முக்கியமான துறை, நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தகவல் தொழில்நுட்பத்துடைய இணையமைச்சர் எல் முருகன் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. ஆனா நம்ம இங்க இருந்து ஒரு எம்பி கூட கொடுக்கல. சரிங்களா?
திருக்குறள் சொல்லக்கூடிய ஒரு நூல் நம்மளுடைய தமிழ் நூல், புனித நூல், மரபு நூல். இந்த நூலை கிட்டத்தட்ட 500 நாடுகளுக்கு மேல நம்ம கொண்டு போயிட்டு ஐநாவில் முதற்கொண்டு உரையாற்றி நம்முடைய தமிழ் பெருமையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நம்முடைய செம்பியன் மாதேவியுடைய பேரன் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் கட்ட ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமரை நாம் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். நாம் அவருக்கு பின்னால் நிற்க வேண்டும். தொடர்ச்சியாக அவர் பிரதமராக நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்க வேண்டும். பாரத் மாதா கி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.